எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது செலெக்ஷன் டிஃபர்ஸ் ஃப்ரம் ரெக்ரூட்மெண்ட். இந்த செலெக்ஷனுக்கும் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம். ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் play a vital role in the human resource management. இந்த human resource managementல selection அப்படிங்கிறதும் recruitment அப்படிங்கிறதும் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. These are the two sides of the same coin, but there exists some difference between the two. இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு நாணயத்தின் இரு பக்கம், ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சரிங்களா. ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறதும் செலெக்ஷன் அப்படிங்கிறதும் ஒரு நாணயத்தின் இரு பக்கம். இதான் சொல்றான், டூ சைட்ஸ் ஆஃப் தி சேம் காயின். The difference between the difference have been highlighted and the exhibit is given below. So இந்த ரெண்டுக்கும் இடையான வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த டேபிள்ஸ்ல பார்க்கலாம். Recruitment versus selection. First one பாருங்க, meaning. Recruitment is an activity of searching candidates and encouraging them apply for it. So பாருங்க, recruitment அப்படின்னா என்ன சொல்றாங்க? Recruitment தான் meaning. Recruitment is an activity of searching candidates and encouraging them to apply for it. So அந்த recruitment அப்படிங்கிறது அந்த பணியாளர்களை தேடுதல் மற்றும் அவங்களை வேலைக்கு விண்ணப்பிக்க தூண்டக்கூடிய ஒரு நடவடிக்கையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா recruitment அப்படின்னு சொல்லி சொல்றோம். Selection refers to the process of selecting the suitable candidates and offering them job. ஸோ அந்த இதில் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த பொருத்தமான வேலைக்கு பொருத்தமான விண்ணப்பதாரரை தேர்ந்தெடுத்து பணி வழங்குதல் அப்படிங்கிறத அந்த அவங்களுக்கு ஜாப் ப்ரொவைட் பண்ணுறதா வந்து செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதுதான் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் செலெக்ஷனுக்கும் உள்ள மீனிங். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், அப்ரோச். அப்ரோச்னு என்ன சொல்றது அப்படின்னா தமிழ்ல அணுகுமுறை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரெக்ரூட்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்ரோச் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் இஸ் பாசிட்டிவ் ஒன். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்ல அப்ரோச் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த ஆட்சேர்ப்பு அப்படிங்கிறது நேர்மையான ஒரு செயல்முறையாக இருக்கும். அப்ரோச் எப்படின்னா நேர்மையா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செலெக்ஷன்ல அப்ரோச் அண்ட் செலெக்ஷன் இஸ் நெகட்டிவ் ஒன். இங்க எப்படி அப்ரோச் இருக்கும் அப்படின்னா செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்ந்தெடுத்தல பொறுத்த வரைக்கும் எதிர்மறையா தான் இருக்கும் சரிங்களா. தேர்ட் ஒன், அப்ஜெக்டிவ். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்ஜெக்டிவ் என்னென்ன அப்படின்னா, இன்வைட்டிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் டு அப்ளை ஃபார் தி வேக்கன்ட் போஸ்ட். ஸோ அந்த காலியாக இருக்கக்கூடிய பதவிக்கு அந்த விண்ணப்பதற்கு அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பதாரரை வந்து அழைக்கக்கூடியது தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது. செலெக்ஷனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, பிக்கிங் அப் த மோஸ்ட் சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் அண்ட் எலிமினேட்டிங் த ரெஸ்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செலெக்ஷன்ல இதில் மிகவும் பொருத்தமான விண்ணப்பதாரரை தேர்ந்தெடுத்து யாரெல்லாம் தேவையில்லையோ அவங்கள வந்து எலிமினேட் பண்ணிடுறது சரிங்களா. அதாவது சூட்டபிள் கேண்டிடேட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு சூட்டபிளா இல்லாத கேண்டிடேட் வந்து எலிமினேட் பண்ணிடுறது. ஃபோர்த் ஒன், சீக்வன்ஸ். ஸோ சீக்வன்ஸ் அப்படின்னு இந்த இடத்துக்கு என்ன அப்படின்னா வரிசை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் இதனுடைய சீக்வன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்ல, செலெக்ஷன்ல செகண்ட் ஒன் சரிங்களா. ஸோ சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க ரெக்ரூட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட், செலெக்ஷன்ல செகண்ட். நெக்ஸ்ட் மெத்தட். என்ன மெத்தட்ல வந்து ரெக்ரூட்மெண்ட் செலெக்ஷன் நடக்குது அப்படின்னா, இட் இஸ் அன் எக்கனாமிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். ஸோ எக்கனாமிக்கல் மெத்தட் அப்படின்னு என்ன இதில் சொல்றோம், ரெக்ரூட்மெண்ட்ல இது ஒரு எக்கனாமிக்கல் மெத்தட். எக்கனாமிக்கல் மெத்தட் அப்படின்னு என்ன சொன்னா சிக்கனமான முறை அப்படிங்கிறத எக்கனாமிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்றது. செலெக்ஷன்ல இட் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் மெத்தட்.
இங்க என்ன சொல்றான், எக்ஸ்பென்சிவ் மெத்தட்னா செலவு மிகுதியான முறை. செலக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் இது வந்து எக்ஸ்பென்சிவ் மெத்தட், ரெக்ரூட்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கல் மெத்தட். கான்ட்ராக்சுவல் ரிலேஷன். ஸோ கான்ட்ராக்சுவல் ரிலேஷன் அப்படின்னா அந்த ஒப்பந்தம் பண்ணி கான்ட்ராக்ட் வச்சு இல்லையா, அந்த கான்ட்ராக்ட் அந்த ஒப்பந்தத்தினுடைய உறவு, அதுதான் வந்து கான்ட்ராக்சுவல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் இன்வால்வ்ஸ் த கம்யூனிகேஷன் ஆஃப் வேக்கன்சிஸ். ஸோ இது எதை இன்வால்வ் பண்ணியிருக்கு பாருங்க, நோ கான்ட்ராக்சுவல் ரிலேஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ இது ஒப்பந்த அடிப்படையிலான உறவை என்ன பண்றது இல்லை அப்படின்னாக்க உருவாக்குறது இல்லை. அந்த காலி பணியிடம் அது பற்றிய தகவல்களை வந்து தொடர்பை வந்து உள்ளடக்கக்கூடியதுதான் வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, இட் இன்வால்வ்ஸ் த கம்யூனிகேஷன் ஆஃப் வேக்கன்சிஸ், நோ கான்ட்ராக்சுவல் ரிலேஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ஓகேங்களா, புரியுதுங்களா? நோ கான்ட்ராக்சுவல் ரிலேஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னா இது ஒப்பந்த அடிப்படையிலான உறவை வந்து உருவாக்குவதே கிடையாது. எதை உருவாக்குது? இட் இன்வால்வ்ஸ் த கம்யூனிகேஷன் ஆஃப் வேகன்சிஸ், அந்த காலி பணியிடம் பற்றிய தகவல் தொடர்பு என்ன இருக்கு அப்படின்னா உள்ளடக்கக்கூடியதான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செலக்ஷன்ல இட் கிரியேட்ஸ் கான்ட்ராக்சுவல் ரிலேஷன் பிட்வீன் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி. ஸோ இது என்ன பண்ண, இட் கிரியேட்ஸ் கான்ட்ராக்சுவல் ரிலேஷன். இந்த செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்சுவல் ரிலேஷன் ஏற்படுத்துது. எதுக்கு இடையே? எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும், அந்த முதலாளிக்கும் அந்த ஊழியர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒப்பந்த அடிப்படையான உறவை வந்து இங்க என்ன ஆகுதுன்னா செலக்ஷன்ல உருவாக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ப்ராசஸ். ரெக்ரூட்மெண்ட்ல இதனுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள். இந்த ஆட்சேர்ப்பு செயல்முறைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிதான ஒண்ணு, வெரி சிம்பிள் ஒன் ப்ராசஸ். ரெக்ரூட்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெரி சிம்பிள் ப்ராசஸ். செலக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் செலக்ஷன் ப்ராசஸ் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்ப்ளிகேட்டட். இங்க செலக்ஷன்ல அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா வெரி காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்ப்ளிகேட்டட். இது ரொம்ப சிரமமானதாகவும் சிக்கலானதாகவும் இருக்கக்கூடியது இந்த செலக்ஷன்ல. சரிங்களா, ப்ராசஸ் புரிஞ்சதுங்களா? அடுத்தது டைம். ரெக்ரூட்மெண்ட்ல டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா requires less time since it merely involves just identifying vacancies and advertising them. Hence, less time is required. So, என்ன சொல்ல பாருங்க, requires less time since it merely involves just identifying vacancies and advertising them. அந்த காலி பணியிடத்தை அடையாளம் காட்டுவது, அது மட்டும் இல்லாம அதை விளம்பரப்படுத்துறதை உள்ளடக்கக்கூடியதுதான் வந்து ரெக்ரூட்மெண்ட். ஆக இதுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க லெஸ் டைம் இருந்தா போதும், குறைவான காலம் இருந்தாலே போதும். செலக்ஷன்ல இட் இஸ் மோர் கன்சூமிங் as each and every candidate has to be tested on various aspects before selecting the candidates. இதுல பாருங்க, ஒவ்வொரு அந்த எம்ப்ளாயீஸையும் தேர்ந்தெடுக்கும் பொழுது நிறைய வகையான அந்த டெஸ்டிங் இருக்கு, வேரியஸ் aspects ஆஃப் டெஸ்ட். அப்போ அது மட்டும் இல்லாம செலக்டிங் தி கேண்டிடேட்ஸ், அப்போ நேர்காணல் ரொம்ப நிறைய ப்ராசஸ் இருக்கிறதுனால hence more time is required. இதுல நிறைய வந்து டைம் வேணும். சரிங்களா, அப்போ அங்க என்ன வேணும், ரெக்ரூட்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் குறைவான டைம் இருந்தா போதும், ஆனா செலக்ஷன்ல தான் நிறைய டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெக்ரூட்மெண்ட் வெர்சஸ் செலக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட். ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எதோ சொல்லுவோம், ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு பணி அமர்த்தது. அவங்க இன்டர்வியூ வச்சாச்சு, அதாவது இன்டர்வியூ வச்சு கண்டக்ட் பண்ணி டெஸ்ட் வச்சு கண்டக்ட் பண்ணி இப்போ பிளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ பிளேஸ்மெண்ட் பண்ணும் பொழுது பாருங்க என்ன ப்ராசஸ் இருக்கு பாருங்க. இன்ட்ரடக்ஷன் ஆன் பிளேஸ்மெண்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆக்டிவிட்டி ஆஃப்டர் தி candidate has been selected. ஸோ அந்த கேண்டிடேட்
இந்த விண்ணப்பதாரர் நம்ம செலக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களை அப்பாயின்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது பிளேஸ்மெண்ட் கொண்டு வைக்கிறது அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. He or she be placed on a particular job. He or she அவரோ ஒரு குறிப்பிட்ட வேலையில என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணிடுவோம். பர்டிகுலர் ஜாப்ல வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவோம். இன்ஃபேக்ட் பிளேஸ்மெண்ட் signifies placing the right person on the right job in a good manner. அப்போ என்ன சொல்றான், உண்மையிலே இந்த சரியான நபரை சரியான முறையில சரியான வேலையில அமர்த்துறது தான் வந்து பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். The term placement includes initial assignment of new employees and promotion, transfer or demotion of present employees. அப்ப என்ன சொல்றா பாருங்க, that term placement அப்படிங்கிறது அப்ப பணியமர்த்துதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நியூ அசைன்மெண்ட் ஆஃப் நியூ எம்ப்ளாயீஸ், புதிய பணியாளர்களை வந்து பணியில் நியமிக்கிறது, ப்ரமோஷன் பண்றது, பதவி உயர்வு கொடுக்கிறது, அசைன்மெண்ட் ஆஃப் நியூ எம்ப்ளாயீஸ் அண்ட் ப்ரமோஷன். அடுத்து டிரான்ஸ்பர் ஆர் டிமோஷன் ஆஃப் பிரசன்ட் எம்ப்ளாயீஸ், ஏற்கனவே இருக்கக்கூடிய பணியாளரை வந்து பதவி இறக்கம் செய்கிறது. அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்பர் பணியிட மாறுதல் செய்யறது. ஸோ இது எல்லாத்தையுமே உள்ளடக்கக்கூடியது. இது எல்லாத்தையுமே உள்ளடக்கக்கூடியது என்ன சொல்றோம் அப்படின்னா பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது the process of placing the right man on the right job is called placement. ஸோ சரியான நபருக்கு சரியான வேலை வாய்ப்பை அளிக்கக்கூடிய செயல்முறை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். In other words, placement is a process of assigning a specific job to each and every candidate selected. வேறு வார்த்தையில சொல்ல போனால், in other words, placement அப்படிங்கிறது is a process of assigning a specific job to each and every candidate selected. அப்போ பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நபருக்கு ஒரு குறிப்பிட்ட வேலையை வழங்குவதற்கான ஒரு செயல்முறை தான் நம்ம பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது சொல்றோம். அக்கார்டிங் டு டேலி ஆர்டர், டேலி ஆர்டர் வந்து இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, பிளேஸ்மெண்ட் மே பி டிஃபைன்ட் as என்ன சொல்றாருன்னா, the determination of the job to which an accepted candidate is to be assigned and his assignment to that job. ஸோ டெய்லி ஆர்டர் என்ன சொல்றாருன்னா, பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது முடிவு செய்யப்பட்ட அந்த பணியை யார் அதை ஏத்துக்கிறாங்க, அந்த அப்ளிகன்ட் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பதாரருக்கு செய்ய வேண்டிய பணியை வந்து ஒதுக்குவதுதான் வந்து பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நம்ம செலக்ட் பண்ண இல்லையா, அந்த கேண்டிடேட்டுக்கு என்ன மாதிரியான ஜாபை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணமோ அந்த ஜாபுக்கு உண்டான பணியை வந்து அவருக்கு ஒதுக்கக்கூடியதுதான் வந்து பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி டெய்லி ஆர்டர் சொல்றாரு. நல்லா பார்த்துக்கோங்க. The determination of the job to which an accepted candidate is to be assigned and his assignment to that job. அவ்வளவுதான். முடிவு செய்யப்பட்ட பணியை நம்ம ஏத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த கேண்டிடேட்டை அவங்க செய்ய வேண்டிய பணியை வந்து அவங்களுக்கு கொடுக்கிறது, அதுதான் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி டெய்லி ஆர்டர் டெஃபினேஷன் கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட். இந்த பிளேஸ்மெண்ட்டினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, the significance of the placement is given below. ஸோ அந்த பணியமர்த்தலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கீழே வந்து என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், it improves employee moral. இது பார்த்தீங்க அப்படின்னாக்க it improves எதை, அந்த எம்ப்ளாயீஸ்னுடைய ஒழுங்குணர்வை வந்து மேம்படுத்துகிறது இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. சரிங்களா, it improves employee moral. அங்க பணியாற்றக்கூடிய எம்ப்ளாயி அந்த ஊழியருடைய ஒழுங்குணர்வை வந்து மேம்படுத்தக்கூடியது இந்த பிளேஸ்மெண்ட்.
ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் முக்கியத்துவமாக இருக்கு. ரெண்டாவது, இட் ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் எம்ப்ளாயி டர்ன் ஓவர். ரெண்டாவது, அந்த பணியாளர் சுழற்சி, அந்த பணியாளர் சுழற்சியில ரெடியூசிங் எம்ப்ளாயி டர்ன் ஓவர், பணியாளர் சுழற்சி குறைப்பதில் இது உதவிகரமா இருக்கு. Third one, it helps in reducing conflict rates or accidents. அடுத்தது, it helps in reducing conflict rates or accident. இது அந்த மோதல் விகிதங்கள், அது மட்டும் இல்லாம விரும்பப்படாத நிகழ்வுகளை குறைப்பதற்காக இந்த பிளேஸ்மெண்ட் ரொம்ப உதவிகரமா இருக்கு, முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. Fourth one, it avoids misfit between the candidate and the job. இது பார்த்தீங்க அப்படின்னாங்க, அந்த பணியாளர் இருக்காங்களே எம்ப்ளாயி, அந்த பணியாளருக்கும் அந்த வேலைக்கும் இடையில் பொருத்தமற்றவைகளை மிஸ்ஃபிட்டா இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா தவிர்க்க செய்யக்கூடியது இந்த பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட், இட் ஹெல்ப்ஸ் த கேண்டிடேட் டு ஒர்க் as per the predetermined objectives of the organization. ஸோ அடுத்ததான், இது ஒரு நிறுவனத்தில் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட அந்த நோக்கத்தின் அடிப்படையில் வேலை செய்ய அந்த பணியாளர்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது இந்த பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட், இட் இன்வால்வ்ஸ் assigning a specific rank and responsibilities to an individual. அது மட்டும் இல்லாம இது அந்த ஒரு குறிப்பிட்ட தரவரிசையில் இருக்கக்கூடிய அந்த அது மட்டும் இல்லாம ஒரு பொறுப்புகளை ஒரு தனிநபருக்கு ஒதுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதும் இந்த பிளேஸ்மெண்ட் முக்கியத்துவமா இருக்கு. அதான் சொல்லுவாங்க, இட் இன்வால்வ்ஸ் அசைனிங் எ ஸ்பெசிபிக் ரேங்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு an individual. அந்த தனிநபருக்கு அந்த ரேங்க் தரவரிசையையும் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பையும் ஒரு தனிநபருக்கு ஒதுக்கக்கூடிய வகையில் செயல்படுத்தக்கூடியது இந்த பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட், இட் ஹெல்ப்ஸ் டு அவாய்ட் ஷார்ட் டேர்ம் ஸ்டாஃப் ஷார்டேஜ். இது ஒரு குறுகிய கால ஊழியர்களையும் அந்த பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கும் ரொம்ப உதவிகரமா இருக்கு. இட் ஹெல்ப்ஸ் டு அவாய்ட் ஷார்ட் டேர்ம் ஸ்டாஃப் ஷார்டேஜ். ஓகேங்களா, குறுகிய கால ஊழியர்கள் அவங்களுடைய பற்றாக்குறையை தவிர்க்க உதவக்கூடியது இந்த பிளேஸ்மெண்ட் சிக்னிபிகன்ஸா இருக்கு. நெக்ஸ்ட், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட். இந்த பிளேஸ்மெண்ட் பிரின்சிபிள்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, following principles are followed at the time of placement of an employee. பிரின்சிபிள்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, அந்த பிளேஸ்மெண்ட் பிரின்சிபிள்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஜாப் ஃபர்ஸ்ட் மேன் நெக்ஸ்ட். இந்த இடத்துக்கு பாருங்க, ஜாப் ஃபர்ஸ்ட் என்ன, வேலை தான் முக்கியம், அடுத்துதான் என்ன மனுஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. மேன் ஷுட் பி பிளேஸ்டு ஆன் தி ஜாப் அக்கார்டிங் டு தி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஜாப். ஸோ அந்த பணியினுடைய தேவைக்கேற்ப அந்த பணியாளர் வேலையில் அந்த பணிக்கு அமர்த்தணும் இல்லைங்களா, அது ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது. தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் on the recruitments or qualifications of the man with respect to the job. அப்போ அந்த வேலைக்கு தேவைப்படக்கூடிய
அந்த அப்ளிகண்ட். அது மட்டும் இல்லாம அவரது தகுதியில் எவ்விதமான சமரசமும் வந்து நோ காம்ப்ரமைஸ், எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துக்கு ஜாப் ஃபர்ஸ்ட் மேன் நெக்ஸ்ட் ஷுட் பி பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி பிளேஸ்மெண்ட். இங்க என்ன அப்படின்னா முதல்ல வேலை, அடுத்ததுதான் மனுஷன் அப்படிங்கிறது தான் இந்த வேலைவாய்ப்பு கொள்கை, அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட் உடைய ஃபர்ஸ்ட் பிரின்சிபலா இருக்கு. ஸோ ஜாப் ஃபர்ஸ்ட் மேன் நெக்ஸ்ட், இங்க முதல்ல வேலை, அடுத்ததுதான் மனுஷன் அப்படிங்கிறதா இந்த பிளேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் பிரின்சிபலா இருக்கு. ரெண்டாவது பிரின்சிபல் ஜாப் ஆஃபர். ஜாப் ஆஃபர் சொல்லுவோம், அந்த வேலை வாய்ப்பு தான் நம்ம ஜாப் ஆஃபர்னு சொல்லுவோம். The job should be offered to the man based on his qualification. அப்ப இங்க என்ன சொல்றாங்க, the job should be offered to the man based on his qualification. அந்த தனிப்பட்ட மனிதனுடைய தகுதிக்கு ஏற்றாற் போலதான் என்ன அவங்களுக்கு வந்து வேலை வந்து கிடைக்கும். Third one, terms and conditions. So terms and conditions என்ன சொல்லணும், அந்த விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் நம்ம terms and conditions சொல்றோம். So இந்த பிளேஸ்மெண்ட் உடைய third principle என்ன அப்படின்னா, the employee should be made conversant with the conditions and culture prevailing in the organization and all those things related to the job. இங்க என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னாங்க, அந்த பணி தொடர்பான பணியிடத்தில் நடக்கக்கூடிய அந்த விதிமுறைகளையும் அந்த கலாச்சாரம் இது எல்லாத்தையுமே அந்த பணியாளர் வந்து எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. அதான் சொல்றாங்க, the employee should be made conversant with the conditions and culture, அந்த நிபந்தனைகளையும் அந்த கலாச்சாரத்தையும் prevailing in the organization and all those things related to the job, எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், aware about the penalties. இத பாருங்க, அவேர்னா என்ன சொல்றோம், விழிப்புணர்வு. about the penalties, அடுத்தது பெனால்டிஸ்னா அந்த அபராதங்கள். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு பாருங்க, அபராதங்கள் பற்றியும் விழிப்புணர்வு பற்றியும் அந்த எம்ப்ளாயி வந்து தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, the employee should also be made aware of the penalties if he or she commits a wrong or lapse. ஸோ என்ன சொன்னாங்க, ஒரு ஊழியர் அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயி தவறு செஞ்சாங்க அப்படின்னாலோ அல்லது அவரால ஏதேனும் இழப்பு ஏற்பட்டாலோ இதன் காரணமாக அவருக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை, அது மட்டும் இல்லாம அபராதம், இது குறித்த இது மாதிரியான அந்த விழிப்புணர்வை வந்து அவர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான தண்டனை என்ன அப்படின்னாக்கா அபராதம் கட்ட வேண்டி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி இருக்கணும். நெக்ஸ்ட், லாயல்டி அண்ட் கோஆபரேஷன். லாயல்டின்னு என்ன சொல்லுவோம், விசுவாசம், அண்ட் கோஆபரேஷன் அப்படிங்கிறது ஒத்துழைப்பு. ஸோ லாயல்டி அண்ட் கோஆபரேஷன் பாருங்க, when placing new recruit on the job, an effort should be made to develop a sense of loyalty and cooperation in him so that he or she may realize his or her responsibilities better towards the job and the organization. When placing new recruit on the job, அந்த பணியாளரை வந்து நம்ம பணியமர்த்தும் போது அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த விசுவாசம், அது மட்டும் இல்லாம அந்த கோஆபரேஷன், இந்த உணர்வை வந்து வளர்க்கக்கூடிய முயற்சியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம ஃபர்ஸ்ட் அதை மேற்கொள்ளணும். அதன் மூலமாகத்தான் அவர் வேலையையும் அது மட்டும் இல்லாம அந்த நிறுவனத்தின் குறித்த அவரது பொறுப்புகளையும் சிறப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் an easy process. நம்ம
அந்த பணி அமர்த்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸே இல்லை, அவ்வளோ ரொம்ப ஈஸியான ஒரு செயல்முறையே இல்லைங்கிறாங்க. It is very difficult for a new employee who cannot be expected to be not familiar with the job and environment. ஸோ இந்த குறிப்பிட்ட பணியும் அந்த பணி சூழலில் இருக்கக்கூடிய புதியாக பணியமர்த்தக்கூடிய அந்த எம்ப்ளாயி புகழ் பெறுவார் என எதிர்பார்க்கவும் நம்ம முடியாது. சரிங்களா? அதை ஃபெமிலியர் ஆக முடியாது, ஃபெமிலியர் ஆவாரா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. For this reason, the employee is generally put on a probation or trial period ranging from 1 year to 2 years. So இதுல அங்க இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயி வழக்கமா 1 ஆண்டு, 1 year or 2 year அது வரையிலான ஒரு பரிசோதனை, அந்த சோதனை காலத்துல அவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்றோம். பாருங்க, ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தி ப்ரொபேஷன் பீரியட், அந்த ப்ரொபேஷன் பீரியட்னா அந்த சோதனை காலம் முடிஞ்ச பிறகு, இஃப் ஹி எம்ப்ளாயி ஷோஸ் எ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், he or she is confirmed at the job as a regular employee of the organization. அந்த சோதனை காலம் முடிஞ்ச பிறகு அந்த எம்ப்ளாயி ஒரு சிறந்த செயல்திறன் அவங்க ஒரு நல்ல ரிசல்ட்டை காமிக்கும் போது அவர் அவள் அந்த நிறுவனத்தினுடைய ஒரு நிலையான ஊழியராக அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவோம், ரெகுலர் எம்ப்ளாயி ஆஃப் தி ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட், the recruitment and selection process aimed at the right kind of people. Option A, at right people. Option B, at right time. Option C, to do right things. Option D, all of the above. ஸோ இதில் சரியான ஆன்சர் என்ன? எல்லாமே தான். the recruitment and selection process aimed at the right kind of people. at the right people வேணும், right timeல, to do all right things. அப்போ இது எல்லாமே தேவைன்றதுனால ஸோ ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி above தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், the poor quality of selection will mean extra cost on dash and supervision. Option A, training. Option B, recruitment. Option C, work quality. Option D, none of these. Option A, training the சரியான ஆன்சர். பாருங்க, the poor quality of selection will mean extra cost on training and supervision is the most important. Third one, dash refers to the process of identifying and attracting job seekers to build a pool of qualified job applicants. Option A, selection. Option B, training. Option C, recruitment. Option D, induction. So third one க்கு recruitment அதுதான் சரியான ஆன்சர். ஸோ recruitment refers to the process of identifying and attracting job seekers so as to build a pool of qualified job applicants. Fourth one, selection is usually considered as a dash process. Option A, positive. Option B, negative. Option C, natural. Option D, none of these. Option B, training. Option
be negative. Selection is usually considered as a negative process. அப்படிதான் இருக்கும் இல்லைங்களா? Next, which of the following test is used to measure the various characteristics of the candidate? Option A, physical test. Option B, psychological test. Option C, attitude test. Option D, proficiency test. அப்போ சரியான ஆன்சர் என்ன அப்படின்னாக்க psychological test is the சரியான ஆன்சர். Which of the following test is used to measure the various characteristics of the candidate? Psychological test தான் சரியான ஆன்சர். 6-1. Which of the following orders is followed in a typical selection process? Option A, application form, test and or reference check, interview and physical examination. Second one, application form, test and or interview, reference check and physical examination. Option C, reference check, application form, test and interview and physical examination. Option D, physical examination, test and on interview, application term and reference check. So சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, application form, test and or interview, reference check and physical examination. Seventh one, the purpose of an application blank is to gather information about the option A, company. Option B, candidate. Option C, questionnaire or interview schedule. Option D, competitors. அப்போ சரியான ஆன்சர் எது அப்படின்னாக்க the purpose of an application blank is to gather information about the candidate. Candidate தான் சரியான ஆன்சர். 8-1, identify the test that acts as an instrument to discover the inherent ability of a candidate. Option A, aptitude test. Option B, attitude test. Option C, proficiency test. Option D, physical test. அப்போ சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா aptitude test. பாருங்க, identify the test that acts as an instrument to discover the inherent ability of a candidate. அப்போ இது aptitude test தான் சரியான ஆன்சர். 9th one, the process of eliminating unsuitable candidate is called. Option A, selection. Option B, recruitment. Option C, interview. Option D, induction. அப்ப சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா selection. பாருங்க, the process of eliminating unsuitable candidate is called. அப்ப எதுல நடக்கும்? செலெக்ஷன்ல தான் அது நடக்கும். 10th one, scrutiny of application process is the option A, last step in selection process. Option B, first step in selection process. Option C, third step in selection process. Option D, none of the above. So சரியான ஆன்சர் first step in selection process தான் சரியான ஆன்சர். 11th one, selection process helps in option A, locating candidates. Option B, determining the suitability of the candidates. Option C, preparing employees for training. Option D, none of these. So selection process என்ன வகையில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னாக்க ஸோ சரியான ஆன்சர் determining option B, determining the suitability of the candidate the selection process அப்படின்னு சொல்றோம். Next, 12th one, the process of placing the right man on the right job is called. So இது option A, training. Option B, placement.
Option C, promotion. Option D, transfer. So, சரியான answer, placement. பாருங்க, the process of placing the right man for the right job is called, அதான் என்ன சொல்றோம் அப்படின்னா placement அப்படின்றோம். Next, probation or trial period signifies. Option A, 1 year or 2 years. Option B, 1 year or 3 years. Option C, 2 years or 2 years to 4 years. Option D, none of the above. So, சரியான answer, option A, 1 year to 2 years. அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா probation or trial period அப்படின்னு சொல்றோம். 14th, job first, man next is one of the principles of dash. என்ன சொல்றோம்? Option A, test. Option B, interview. Option C, training. Option D, placement. So, சரியான answer, placement. அப்ப job first, man next is one of the principles of, எதனுடைய இது? placement உடைய principles தான். சரிங்களா? Next, 2 marks பாருங்க. What is selection? இது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். What is selection? What is an interview? What is intelligence test? What do you understand about biodata? What do you mean by placement? So, இது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். உங்களுக்கு அனுப்பின மெட்டீரியல் இருக்கும், பார்த்துக்கோங்க. Next, 3 mark. What is stress interview? What is structured interview? Name the types of selection test. What do you mean by achievement test? What is aptitude test? How is panel interview conducted? Next, 5 marks. Briefly explain the various types of test. Explain the important methods of interview. Next, explain the principles of placement. இது லாஸ்டா பார்த்தோம். Differentiate recruitment and selection. இதுவும் லாஸ்டா பார்த்திருக்கோம். சரிங்களா? ஸோ எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க.